டிராகன் மூவி ரிலீஸ் ஆன 10 டேஸ்லயே 100 கோடி கலெக்ஷன் எடுத்து சாதனை படைச்சிருக்கு. அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில உருவான டிராகன் மூவி கடந்த பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆச்சு. இது என்டர்டைன்மெண்ட் படமா மட்டும் இல்லாம படிப்பு தான் வாழ்க்கையில முக்கியம், நேர்மையா உழைச்சா எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு கருத்தை ஆழமா சொல்லியிருக்கு. இதனால இந்த படம் ஃபேன்ஸை ரொம்ப அதிகமா கவர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 37 கோடி பட்ஜெட்ல இந்த படம் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த படம் ரிலீஸ் ஆன 10 டேஸ்லயே 100 கோடி கலெக்ஷன் எடுத்து மாபெரும் சாதனை படைச்சிருக்கு. இத ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணி கதற கதற பிளாக் பஸ்டர் 10 நாட்கள்ல 100 கோடின்னு ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க. அதையடுத்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. சர்தார் 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் கார்த்திக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. PS மித்ரன் டைரக்ஷன்ல கார்த்தி நடித்து கடந்த 2022ல ரிலீஸ் ஆன படம் சர்தார். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதால இதோட பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண படக்குழு திட்டமிட்டாங்க. அதன்படி இதோட ஷூட்டிங் வேலைகளும் நடந்துட்டு வருது. இந்த படத்தோட முக்கியமான ஃபைட் சீன் மைசூர்ல படமாக்கப்பட்டு வருது. இந்த நிலையில ஃபைட் சீன் எடுக்கும்போது கார்த்திக்கு கால்ல அடிபட்டிருக்கு. அதையடுத்து ஷூட்டிங்கை நிறுத்திட்டு படக்குழு சென்னை திரும்பி இருக்காங்க. கால்ல வீக்கம் அதிகமா இருக்கிறதால டாக்டர்ஸ் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களாம். சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில கார்த்திக்கு திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்ட இந்த சம்பவம் படக்குழுவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஆனாலும் ஷூட்டிங் சீக்கிரமா தொடங்கப்படும்னு சொல்லப்படுது. விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார்ல சீமானிடம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல நடிகை விஜயலட்சுமி தொடுத்த பாலியல் புகாரை தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்துல சீமான் மனு தாக்கல் செய்தாரு. இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ சீமான் தரப்புல வாதிட்ட அட்வொகேட் இந்த வழக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது, 3 முறை விஜயலட்சுமி இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ புதிய அரசு பொறுப்பேற்றதால மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது, அதனால இதை தடை விதிக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. சீமான் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்காரு. மேலும் 2 தரப்புக்கும் இடையே பேசி தீர்வு காண 2 மாதம் அவகாசமும் வழங்குவதா தெரிவிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு சீமானுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இதனால விஜயலட்சுமியின் ஆதரவாளர்கள் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல உச்சநீதிமன்றத்தின் மீதுள்ள தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வராங்க. குடும்பஸ்தன் படத்தோட OTT ரிலீஸ் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கு. சினிமா கரண்ட் புரொடக்ஷன் கம்பெனி தயாரித்த குடும்பஸ்தன் படம் கடந்த ஜனவரி மாதம் 24 ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகாவே காட்டியிருந்தாங்க. மணிகண்டனோட யதார்த்தமான நடிப்பு படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. மேலும் கூட நடிச்ச சக நடிகர்களும் அந்தந்த கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்திருந்தாங்க. ராஜேஸ்வர் டைரக்ஷன்ல வைசாக் மியூசிக்ல வெளிவந்த இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் விமர்சனம் ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாகவும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட OTT ரிலீஸ் குறித்த தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதன்படி மார்ச் 7 ZEE5 தளத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு சூர்யா கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் எதுன்னு ரசிகர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு ஜோதிகா அசத்தலா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. தமிழ் சினிமால சிறந்த நட்சத்திர ஜோடிகளா இருக்கும் சூர்யா ஜோதிகா இப்போ மும்பைல செட்டில் ஆகியிருக்காங்க. அங்க ஹிந்தி படங்கள் மற்றும் சில வெப் சீரிஸ்கள்ல நடிச்சிட்டு வராங்க ஜோதிகா. இப்ப ரீசெண்டா அவங்க நடிச்ச டப்பா கார்டில் என்ற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த வெப் சீரிஸோட ப்ரமோஷன் வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க ஜோதிகா. இன்னொரு பக்கம் சூர்யாவும் தன்னுடைய படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இதற்கிடையில சூர்யா தன்னுடைய அகரம் அறக்கட்டளையோட புதிய ஆபீஸ தன்னுடைய சொந்த படத்துல கட்டி திறப்பு விழாவை தன்னுடைய ஃபேமிலியோட கொண்டாடினாரு. இப்ப ரீசெண்டாவே ஜோதிகா சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. இந்த நிலையில ரசிகர் ஒருத்தர் ஜோதிகா கிட்ட சூர்யா உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜோதிகா அவரே எனக்கு கிஃப்ட்னு அழகா பதில் கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கும் இந்த ரீப்ளே ஃபேன்ஸ் மத்தியில கவனம் ஈர்த்துட்டு வருது.